வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகரிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் காட்பாடி ரயில் நிலையத்திற்கு மிக அருகாமையில் குடியாத்தம் சாலையில் கிளிதான் பட்டறையில் அமைந்துள்ளது ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் மிருத்திகா பிருந்தாவனம். यतिकुल मुकुट श्री जय तीर्था सद्गुण गण भरिता यतिकुल मुकुट श्री जय तीर्था सद्गुण गण भरिता अति सद्भकुतिली नुतिप जनर संतत पालिसुतली पृथ्वीली मेरेवा यतिकुल मुकुट श्री जय तीर्था सद्गुण गण भरिता. ஆயிரத்தி 1989 ஆண்டு இந்த இடத்தில் வந்து பூமி பூஜை செய்ய இடம் வாங்கினோம். வாங்கிய பிறகு 1994 ஆண்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி சங்கல்ப சேவை அறக்கட்டளை என்னும் அறக்கட்டளையை நிறுவி 1996 ஆண்டு நவம்பர் மாதம் 24ஆம் தேதி திருத்தலத்திற்கு பூமி பூஜை செய்யப்பட்டது. பூமி பூஜை செய்யப்பட்டு பணி துவங்கி 5/7/2001 அன்று மந்திராலய மடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுஷ்மேந்திர தீர்த்த சுவாமிஜியின் நேரடி பார்வையில் இத்திருத்தலம் மந்திராலயத்திற்கு ஒப்படைக்கப்படும் என்ற அக்ரிமெண்ட்டை நாங்கள் உருவாக்கி சுவாமிஜியிடம் சமர்ப்பித்தோம். அதன் பிறகு 19/12/2001 ஆண்டு சுஷ்மேந்திர தீர்த்த சுவாமிஜி இத்திருத்தலத்திற்கு வந்து பிரதிஷ்டாபனம் கும்பாபிஷேகம் செய்து கொடுத்த புண்ணிய ஸ்தலமாகும். ராம பதார்ச்சகயி மஹிசுரரனு பிரேம தீபாலிப காமித்த ஃபலதா யதிகுல முகுட ஸ்ரீ ஜய தீர்த்தா சத்குண கண பரிதா. 86ஆம் வருஷம் முதல்ல மந்திராலயத்துக்கு நாங்கள் போனது. அவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி வரலையும் ஒரு பிளைண்டாக என்ன செய்கிறோன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலையில் தான் வாழ்க்கையில் போயின்னு இருந்தோம். அவர்கிட்ட போயிட்டு வந்து திருப்பு முனையாக பல வழிகளை நமக்கு காட்டினார். ஸ்ரீ ராகவேந்தருடைய அருளை எல்லா பக்தனும் பெற வேண்டும், எல்லாரும் விழாழங்குதோறும் அவர்கிட்ட விரதம் இருந்து தன்னுடைய வேண்டுதலை கேட்டு அவருடைய வாழ்க்கையை சிறப்பு செஞ்சுக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கனவு வந்து என்னுடைய மகன் மூலமாக எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு சார். அதை வந்து முழு முதல் வந்து இவர் தான் எனக்கு என்னுடைய குடும்பத்தினுடைய பையன் வந்து டாக்டர் சீட் கிடைச்சது வந்து பெரிய விஷயம். இவருடைய இதெல்லாம் எனக்கு கிடைச்சது. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு இடைஞ்சல் வந்துருச்சுங்க. என்ன செய்வது என்று நான் ஊர் பூராக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இந்த கோயிலில் வந்து சரணடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தேங்க. அப்போ சாமியினுடைய அருளால் என்னுடைய பருப்பு மில் வந்து திரும்ப வந்து ரன்னிங்க்கு வந்ததுங்க. இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத சம்பவங்க. இப்போ நான் யூகேயில் மாஸ்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் படிச்சுட்டு இப்போ நான் அவர் மூலமாகவே இங்கே அந்த யூகேயில் இருக்கிற கம்பெனி வந்து ருட்லேஜ்ன்ற கம்பெனி இங்கே என்னை ஸ்பான்சர் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்காக அமைச்சிருக்காங்க. அவர் மூலமாக தான் எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சது. குரு ராகவேந்திராவை நினச்சி எந்த காரியம் செஞ்சாலும் எல்லாமே நன்மையாக நடக்குது. வரவங்களுக்கு எல்லாருக்குமே சாமி வந்து நல்லா அருள் செய்கிறாரு. உண்மையாகவே இங்கே அந்த சக்தி குடிக்கொண்டிருக்கிறது. எந்த ஒரு குறையும் எந்த ஒரு கஷ்டத்தையும் மனம் உருகி வேண்டுனா அதுக்கு 100% விடிவு இருக்குதுன்றது இங்கே வந்தவுடனே தெரிஞ்சுக்கணுங்க. இன்ன வரைக்கும் நான் இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு விழாக்கிழமையும் தவறாமல் வந்து வணங்கிட்டு போகிறேன். எனக்கு எல்லாத்தையும் நல்லதை செஞ்சு கொடுக்குறாரு. எங்கள் ஃபேமிலியும் எல்லாருமே ராகவேந்திரா பக்தர் தான். எல்லோரும் இப்போ ஒரு லாஸ்ட் வீக் தான் வந்து இந்த கோயிலை வந்து அருள்பட்டு போனாங்க. ராகவேந்திரருடைய கருணையை வந்து நம்மளால் சொல்ல முடியாது. நிச்சயமாக நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டது கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த பல வருடங்களாக இம்மிருத்திகா பிருந்தாவனத்தில் வியாழந்தோறும் மாலை நேரங்களில் சத் சங்கத்துடன் கூடிய பல்லக்கு சேவை வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது.
ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்திற்கு 30 வருஷமாக வந்துட்டுருக்கோம். நாங்கள் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் இங்கே தான் நிச்சயம் ஆச்சு. என்னோட பையனுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்து இப்போ தான் ஆண் குழந்தை கொடுத்துருக்கார் அவர். நாங்கள் மென்மேலும் வளர்கிறதுக்கு அவரோட ஆசீர்வாதம் எப்போ